ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. அகத்திக்கீரை இருக்குல்ல, அகத்திக்கீரை சாறு எடுத்து அகத்திக்கீரை சாறு நல்லா கழுவி அதை கொஞ்சம் காய விடாமல் கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச பிறகு அதை அரைச்சி அதை சாறு எடுத்து குடித்தா குடல் புண்ணு நல்லா ஆகும். அதை அப்படியே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டாலும் குடல் புண்ணு ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும். அகத்திக்கீரை அவிச்சி தண்ணி குடித்தாலும், சூப் மாதிரி போட்டு குடித்தாலும், இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டாலும் நல்லது, குடல் புண்ணு ஆறுது. அதே மாதிரி அகத்திக்கீரையில் அந்த செடியில் பழுத்துரும்ல, அந்த பழுத்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலைகள் அகத்திக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குது. அவிச்சு குடிக்கலாம், அரைச்சியும் சாறு எடுத்து கொடுத்தா அந்த மூளை குழம்புனவங்களுக்கு குடித்தா ரொம்ப நல்லது, அதுவும் நல்லா கேட்கும். அதே போல் அந்த பழுத்த இலையை, அகத்திக்கீரை பழுத்த இலை இருக்குல்ல, அந்த பழுத்த இலையை உருவி நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெயில் அதை காய்ச்சி, அகத்திக்கீரை செடியில் பழுத்த இலையை அதை உருவி அரைச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெயில் காய்ச்சி, முருக விடாமல் காய்ச்சி அதை நல்லா ஆற வச்சு ஒரு சொட்டு கண்ணில் ஊற்றணும்னு வைங்களேன். ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு சொட்டு இந்த கண்ணில் ஒரு சொட்டு, இந்த கண்ணில் ஒரு சொட்டு, அப்படி டெய்லி ஒரு கண்ணில் 3 நாளைக்கு ஒருக்கா அப்படி செஞ்சோம்னா கண் ட்ரை ஆகி இந்த ஒரு மாதிரி நூலாமடை அடைச்ச மாதிரி வளவலையாக தெரியும். 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அப்படி செஞ்சால் நல்ல ப்யூராக கண் நல்லா படிச்சுன்னு லோவாக சின்ன கண் ஆகாமல் வறட்சியாக இல்லாதவங்களுக்கு நல்லா இருக்கும். கண் பளபளன்னு ஒளி நல்லா இருக்கும். அகத்திக்கீரையில் இப்படி அவிச்சும் குடிக்கலாம், அரைச்சும் சாறு எடுத்து குடிக்கலாம். அது இந்த மைண்டு ஒரு மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லது. குடல் புண்ணுக்கு வதக்கி சாப்பிடலாம், சூப்பர் குடிக்கலாம். அகத்திக்கீரையோட பழுத்த இலையை பறித்து அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி, ஆமணக்கெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமணக்கெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு, கண்ணுக்கு ஊற்றுறதுல ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இயற்கையானது.